ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட எஸ்பி 125 அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பர்வான கம்ப்யூட்டர் பைக்கை இந்தியாவில் 2025 மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எஸ்பி 125யோட புது டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பி 125 2025 மாடலில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெட், பிளாக், கிரே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு அந்த டிஎஃப்டி கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஸ்விட்சும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயரோட அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த எஸ்பி 125 விட டயர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க, 18 இன்ச் அலாய் வீலோட. அண்ட் இந்த பைக்கோட ரியரில் இருக்கக்கூடிய அந்த டெயில் லைட்டோட அந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பி 160யோட டிசைன் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹெட்லாம்போட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட வைசர், அதாவது விண்ட்ஷீல்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் மேட்சான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்வேன். இப்போ எல்லா பைக்குக்குமே இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. ப்ளூடூத் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நேவிகேஷனும் உங்களால் வந்து இந்த பைக்கில் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னதான் நம்ம 125 எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்றும் பெருசாக அட்வென்ச்சரோ இல்லை ராங் ட்ரிப்போ போகிறது இல்லைனாலுமே நமக்கு இது வந்து ஒரு அடிஷனலாக ஒரு ஃபியூச்சராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, பிளாக், ரெட் அப்படிங்கிற 3 கலர் காம்பினேஷனில் இப்போதைக்கு பைக் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,23,000 ரூபா தமிழ்நாடு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஷோரூம்ஸ்க்கு வேணும்னா 1000 ருபீஸோ இல்லை 500 முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த ஒரு ஷோரூமோட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 1,25,000 ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னாலுமே இந்த ஹோண்டாவோட எஸ்பி 125 ஒரு வேற லெவலான ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா உங்களுக்கு 10.7 ஹார்ஸ் பவரும் 10.9 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும், ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு நைட்ராக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ரெட் கலரில் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பைக்கோட பில்டு குவாலிட்டி மட்டும் இல்லை, எர்கனாமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கிக்கர் அப்படிங்கிறது இந்த பைக்லையுமே அவைலபிளாக இருக்குது, ரிமூவ் பண்ண கிடையாது. ஓவராலாக எஸ்பி 125 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்டேட்டடோட இந்த 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டுக்குள்ளே வந்துடும். அதாவது இன்னும் 1 வீக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹோண்டா டீலர் ஷோரூம்ஸ்க்கும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பக்கத்தில் ஹோண்டா ஷோரூம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 5,000லேருந்து 10,000 வரைக்கும் இந்த பைக்குக்கு நீங்கள் புக்கிங் அமௌண்ட் கொடுத்து வேணும்னா புக்கிங் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை லான்ச் ஆனதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் 1 மந்த் வெயிட் பண்ணி இந்த பைக்கை உங்களால் வந்து பையும் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி, நல்ல மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு பைக், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி யூசேஜுக்கு. நீங்கள் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறீங்க, எவ்ரிடே நான் வந்து ரைட் பண்ணுவேன், ஒரு 100 கிலோமீட்டராவது ரைட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பைக்லாம் ஒரு தரமான பைக். ஏன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பைக். நீங்கள் மைலேஜும் கேட்குறீங்க, அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பேக் பெயினும் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த எஸ்பி 125 ஒரு வேற லெவலான பைக்காக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஹெட்லாம்போட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த விண்ட்ஷீல்டோட சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் நிறைய ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, நல்ல பில்டு குவாலிட்டியோட இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட இந்த எஸ்பி 125 ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கு. 1,23,000 ஆன் ரோட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணலாமா வேணாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சேனலில் இந்த பைக்கோட கம்பேரிசன் வீடியோ வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்பி 125க்கும் இந்த 125க்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.